சற்று முன் சபாநாயகர் பதவியை திடீரென ராஜினாமா செய்த ஜேசிடி பிரபாகர் கடும் அதிர்ச்சியில். விஜய் பெரும் பரபரப்பு. அதாவது தமிழக அரசியலில் யாரும் எதிர்பார்க்காத பயங்கர அதிர்ச்சி ஒன்று நடந்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைத்த பிறகு ஆதரவான கருத்துக்கள் இருந்தாலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராகவும் பொதுமக்களிடையே மாறுபட்ட கருத்துக்கள் உருவாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிலும் குறிப்பாக சமீபத்தில் ஜோதிடர் ஒருவரை முக்கிய அரசு பொறுப்பில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நியமித்தது பெரும் சர்ச்சையாக மாறியது. அந்த சர்ச்சைக்கு எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்த பிறகு அந்த முடிவை முதலமைச்சர் விஜய் வாபஸ் பெற்றார். அதன் பிறகுதான் அனைத்து எதிர்க்கட்சிகளும் அமைதியாகின. அதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் மதுபான கடைகளை தொடர்ச்சியாக விஜய் மூடி வருகிறார். இது பொதுமக்களுக்கு நன்மையாக பார்க்கப்பட்டாலும் மது பிரியர்களுக்கு பல வழிகளில் சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளது. எனவே மது பிரியர்கள் இந்த பிரச்சனையால் பொது இடங்களில் பிரச்சனைகளில் ஈடுபட்டு வந்தனர். அதையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதனால் இப்போது பொது இடங்களில் பொதுமக்கள் பலரும் சிக்கல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே அதையும் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் முதலமைச்சர் விஜய்க்கு இருக்கிறது. அதே சமயம் அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் சட்டசபையில் நடைபெற்ற விஜய் தலைமையிலான தாவேகா அரசுக்கு எதிரான நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து இருந்தனர். அதுவும் அதிமுக தலைமையிலான, அதாவது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்து CV சண்முகம் தலைமையில் 25 எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களின் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவித்து இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அதிமுகவின் 25 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்ததற்கு காரணம் என்னவென்றால் அந்த 25 எம்எல்ஏக்களில் 4 பேருக்கு அமைச்சர் பதவியை விஜய் அவர்கள் கொடுக்க இருக்கிறார் என்பதால் தான் அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அப்படி ஆதரவு கொடுப்பது என்பது தவறு என்றும் அது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் விசிக உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன. அதனால் விசிகவுக்கு எதிராக ஆதரவு நிலைப்பாடு எடுப்பதா அல்லது அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த எம்எல்ஏக்களுக்கு ஆதரவு கொடுப்பதா என்ற அந்த ஒரு முடிவை விஜய் எடுக்க முடியாமல் திணறி வருகிறார். மேலும் இந்த விஷயத்தில் விஜய் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் இன்னொரு தரப்பு விஜய் கட்சிக்கு கொடுத்திருக்கும் ஆதரவை வாபஸ் வாங்குவதற்கான அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விஜய்க்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் திடீரென சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தற்போது சபாநாயகர் பதவியிலிருந்து விலக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் அதிமுக எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்ததை சபாநாயகர் ஏற்றுவிட்டார். ஆனால் ஒரு கட்சியிலிருந்து வெற்றி பெற்றுவிட்டு அந்த கட்சியின் உத்தரவை மீறி வேறு ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்தால் அது கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி குற்றமாகும். அப்படிப்பட்ட நபர்கள் வேறு ஒரு கட்சிக்கு ஆதரவையும் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்க முயன்றால் அதை சபாநாயகர் தடுத்து நிறுத்த வேண்டும். ஆனால் இந்த விஷயத்தில் சபாநாயகர் தாவேகா கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதால், அதாவது அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்த எம்எல்ஏக்களின் ஆதரவையும் தாவேகாவுக்கு வழங்குவதாக முடிவெடுத்த அந்த ஒரு காரணத்தால் தற்போது ஜேசிடி பிரபாகர் அவர்களின் சபாநாயகர் பதவி கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இது குறித்து ஆளுநர் அதிரடி நடவடிக்கை எடுக்க இருக்கிறார் என்று தகவல் வெளிவந்துள்ளது. எனவே ஆளுநரே சபாநாயகரை நீக்குவதற்கு முன்பு தானாக முன்வந்து ராஜினாமா செய்வதுதான் சரியாக இருக்கும் என்ற முடிவை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் எடுத்திருக்கிறார் என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.